Hi friends, welcome to my exam 100. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல இருந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்காக ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. சோ அத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இத நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. லாஸ்ட் டேட் February 21. சோ அதுக்குள்ள ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸ் கிடையாது. ஆண்களுக்கு மட்டும் தான் இது. ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சோ இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 10th அல்லது ஈக்குவலன்ட் அதாவது 10th முடிச்சிட்டு நீங்க வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும். சோ டிப்ளமோல எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஸோ இந்த பிரான்ச் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் பிஇ படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த பிரான்ச் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க டிப்ளமோவில். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 22 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. 1 ஆகஸ்ட் 1997 31 ஜூலை 2001 பிறந்தவங்களாக இருக்கணும். ஸோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உச்ச வயது வரம்பில் எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷமும் ஓபிசிக்கு 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. மொத்தமாக ஓபிசின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 29,200 அப்ராக்சிமேட்டாக 30,000 கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்கச்சக்க அலோவன்ஸு அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. February 11 21 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ joinindiancoastguard.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது. எப்படி அப்ளை பண்ண தெரியலனா இதை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு யூடியூப் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ வீடியோவே தேவையில்லை. இவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக அந்த பேர் இருக்கிற எல்லாமே கரெக்டாக மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் ஒரு 4-5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சென்னை இருக்குது. ஸோ சென்னை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு போஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். மெக்கானிக்கலாக, எலக்ட்ரிக்கலாக, யாட்ரிக் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு தான். ஸோ அதில் வந்து எல்லாமே டெக்னிக்கல் போஸ்ட்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கன்னு அவங்க சொல்லலை. ஸோ நார்மலாகவே சொல்ல மாட்டாங்க, வேரியஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவங்க அதை வச்சு எடுத்துக்குவாங்க. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. joinindiancoastguard.gov.in/reprint.aspx இந்த லிங்க்கில் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்பியர் ஆகும். எப்போ அப்படின்னா 5 மார்ச்லேருந்து 15 மார்ச் 2019 நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு எல்லாமே. ஸோ ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு எல்லாமே ஹால் டிக்கெட் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இந்த ஹால் டிக்கெட்டு எல்லாருக்கும் வராது. யாருக்குன்னா வரும் அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் 10th அண்ட் டிப்ளமோவில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வச்சுருக்கீங்களோ அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும் அந்த மாதிரி சொல்லலை. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருந்துச்சோ அந்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் மினிமம் 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் நீங்கள் செக் பண்ணும்போது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு செக் பண்ணும்போது அதில் போட்டுருவாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காஸ்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு நோ ப்ராப்ளம். ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் கட்டாயம் கொண்டு போகணும். ஓகே. ஸோ பிசி, எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட் கட்டாயம் ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபீஸ் கிடையாது. உங்களோட மார்க், உங்களோட மெரிட்டை வச்சு தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே அனுப்புகிறாங்க அப்படின்னு இருந்தாலும் ஸோ மற்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்தால் ஓகே. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் மும்பை, சென்னை, கொல்கத்தா, நொய்டா கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு ஃபிசிக்கல், அதுக்கு மெடிக்கல் ட்ரைனிங் இதில் செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். அதுக்கு ஜெராக்ஸும் கொண்டு போகணும். 3 அட்மிட் கார்டு கொண்டு போகணும். ஸோ எக்ஸாமுக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும், பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபிசிக்கல், அதுக்கு ஒரு மெடிக்கல் இருக்குது. ஸோ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்கள் சப்ஜெக்ட் வைஸாகவே கொஸ்டின் இருக்கும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இது சம்மந்தமாக கொஸ்டின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில கொஸ்டின்கள் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷில் சில கொஸ்டின் இருக்கும். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 7 நிமிஷத்தில் 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணணும். அதுக்கு ஒரு 20 ஸ்குவாட் அப்ஸ் எடுக்கணும், 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட் நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ளை திஸ் போஸ்ட். ஓகே. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாமுக்கு மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எதுனா பார்த்தீங்கன்னா 3 காப்பீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு. ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து 3 காப்பி எடுத்துகிட்டு போகணும். வேறு ஒரிஜினல் 10th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணும்.
ஒரிஜினல் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர். உங்கள் டிப்ளமோவில் எத்தனை செமஸ்டருக்கு எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டும் எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜினல். ஸோ எதெல்லாம் ஒரிஜினல் எடுத்து போகிறீங்களோ எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அது ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுக்கோங்க எல்லா ஜெராக்ஸிலும். ஸோ உங்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. ஐடி ப்ரூஃபில் ஏதாவது ஆதார், ஓட்ரு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஒரு 10 கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளூ பேக்ரவுண்டோட. ஸோ பேக்ரவுண்டில் ப்ளூ இருக்கிற மாதிரி ஒரு 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். ஸோ மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ஹைட்டு 157 சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட். ஸோ செஸ்ட்டு மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஐஎன்எஸ் சிக்கா அப்படிங்கிற ஒரு கப்பலில் ஆகஸ்ட் 2019 அன்றைக்கி. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து வெளியூருக்கு போயிட்டு வர அந்த ட்ரெயின் டிக்கெட், ட்ராவல் டிக்கெட் கூட கொடுத்துட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சொல்லப்போனால் இதோட லாஸ்ட் டேட்டு February 21 முடியுது. அன்றைக்கி தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் பண்ண போகிறீங்க. ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட மெரிட்டு, நீங்கள் 10th டிப்ளமோவில் எடுத்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்புகிறாங்க. அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே கிடையாது. ஸோ நல்ல மார்க் இருக்கிறவங்க கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஓரளவு மார்க் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மற்றபடி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, ஃபிசிக்கல் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, ஃபைனலாக ட்ரைனிங் இருக்குது. ஸோ அந்த மற்ற டீட்டெயில் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. வெறும் 7 பேஜ் தான் இருக்குது. நல்லா தேவையான கருத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில் எதுவும் படித்து பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.